இப்ப நம்ம கேட்க போற கதையோடைய தலைப்பு நிறைவு. காட்டுல ஒரு வேடனுடைய குடிசை ரொம்ப அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருந்தது. அந்த குடிசையோடைய முன்புறம் முசுண்டை அப்படின்னு சொல்லப்படுற கொடி படர்ந்திருந்தது. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அழகான பந்தல போட்டு வச்ச மாதிரி பச்சை பசேல்னு இருந்தது. அந்த கொடிக்கு கீழே அவ்வளோ நிழல், அங்க போய் நின்னாலே அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். வேட்டையாடி முடிச்சு ரொம்ப அலுத்து போய் வந்த அந்த வேடன் அந்த நிழலுக்கு வந்த உடனேயே இங்க படுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல படுத்து கண் அசந்து தூங்கிட்டான். அந்த வேடனுடைய மனைவி உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேடன் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மானுடைய தோல்ல திணைகள் எல்லாம் வெயில்ல காயறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த குடிசையில இருந்து இன்னொரு பக்கம் பார்த்தா புல்வெளிகள்ல 2 அழகான மான்கள் பக்கத்துல நின்னு புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது பார்த்தாலே தெரியுது அது காதல் வயப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த வேடனுடைய மனைவி ஏதோ ஒரு வேலைக்காக வெளியில வந்தப்போ காட்டுக்கோழிகள் அந்த திணைகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருந்தது. அதை விரட்டுறதுக்காக இந்த வேடனுடைய மனைவி கை தட்டி ஓசை எழுப்பலாம் அப்படின்னு கையை எடுத்துட்டாங்க மேல. ஆனா அவங்க கை தட்டல. திடீர்னு ஏதோ ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள எழுந்தது. இப்ப நான் கையை தட்டி ஒலி எழுப்புனா அந்த காட்டுக்கோழிகள் ஓடிடும், சரிதான். ஆனா அந்த சத்தத்தால நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய கணவன் எழுந்திருச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம அழகா காதல் வயப்பட்டிருக்கிற அந்த 2 மான்களும் பிரிஞ்சிருமே அப்படின்ற கவலை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அவங்க கையை தட்டாமையே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது வேடன் நல்லா தூங்கி முடிச்சு எழுந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல இருந்த அந்த மான் தோல்ல ஒரு திணை கூட மீதி இல்ல. அந்த காதல் வயப்பட்ட மான்களும் இப்போ தங்களுடைய இருப்பிடம் நோக்கி வேற பக்கமா போயிட்டு இருக்கு. தான் காய வச்ச திணைகள்ல ஒண்ணு கூட இல்ல அப்படின்னாலும் கூட அந்த வேடனுடைய மனைவி மனசுல அவ்வளவு நிறைவு ஏற்பட்டது. சில அழகான விஷயங்கள் சலனப்பற்ற கூடாது அப்படிங்கறதுக்காக சின்ன சின்ன தியாகங்களை செய்யறது பெரிய தப்பொன்னும் இல்லையே. அந்த தருணத்துல வேடனுடைய மனைவி நினைச்சிருந்தாங்கன்னா கையை தட்டி கோழிகளை விரட்டி இருக்கலாம். ஆனா அது தன்னுடைய கணவனை தொந்தரவு படுத்தும், அந்த மான்களையும் பிரிச்சிரும் அப்படிங்கிற கவலையால கையை தட்டாம அந்த கோழிகள் அந்த திணைகளை முழுதும் சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. இந்த திணை நாளைக்கு காட்டுக்கு போனாலும் கிடைச்சிரும். ஆனா கணவனுடைய அந்த நிம்மதியான தூக்கம், அந்த மான்களுடைய அழகான காதல், இதெல்லாம் அந்த தருணத்துல டிஸ்டர்ப் ஆயிருந்ததுன்னா அது ஒரு சின்ன குறைதானே. அதனால அந்தந்த தருணங்கள்ல நாம செய்யற சின்ன தியாகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுதான் நமக்கு மன நிறைவை தரும். இந்த நல்ல கருத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த